விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பிரதோஷத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 4 நாட்கள் மட்டும் பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மலையில் தங்குவதற்கு அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கிழவனேரி புனித அன்னம்மாள் ஆலயத்தின் 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அன்னம்மாள் எழுந்தருளி ரத வீதிகளில் சென்று பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு உப்பு, மிளகு மாலை உள்ளிட்டவற்றை செலுத்தி வழிபாடு செய்தனர். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே புனித சந்தன மாதா ஆலயத்தின் திருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். பெத்தானியபுரத்தில் அமைந்துள்ள புனித சந்தன மாதா ஆலயத்தில் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மின் அலங்கார தேரில் புனித சந்தன மாதா, அடைக்கல மாதா, ஆரோக்கிய மாதா மற்றும் புனித அந்தோணியார் ஆகியோரின் திருவுருவ சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்ததால் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்ற பக்தர்கள் கடல் மற்றும் நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அங்கு ஏராளமான வாகனங்கள் நகருக்குள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவையாறு பகுதியில் காவிரி ஆறு வறண்ட நிலையில் காணப்பட்டதால் காவிரி தாய் சிலைக்கு விவசாயிகள் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். காவிரி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் காவிரி ஆறு வறண்ட நிலையில் காணப்படுகிறது. இதனால் காவிரி தாய் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் அர்ச்சனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் செழிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மாவயல் காட்டு ஐயனார் கோவிலின் ஆடி தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கீழத்தானியத்தில் அமைந்துள்ள மாவயல் காட்டு ஐயனார் கோவிலில் ஆடி தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி தேரில் எழுந்துள்ள பக்தர்கள் மேளதாளம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர்.